எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரஸ் ரிலீஸு, செய்தி அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 2 அறிவிக்கை எண் 3/2022 நாள் 23/2/2022. தொகுதி 2 நேர்முகத் தேர்வு பதவிகளுக்கான முதல் மற்றும் 2ஆம் கட்ட நேர்முகத் தேர்வும் கலந்தாய்வும் முடிந்த பின் தொகுதி 2 நேர்முகத் தேர்வு அல்லது பதவிகளுக்கான மதிப்பெண் மற்றும் தரவரிசை பட்டியல் மார்ச் 2024 கடைசி வாரத்திற்குள் வெளியிடப்படும். ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க. இந்த குரூப் 2ல வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து சார் கிளியர் ஆயிருக்க வேண்டியது கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் ஆயிருச்சு சார், என்ன பண்றதுன்னு தெரியல, வருத்தப்படுறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இல்லை சார் கிளியர் ஆகலை சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. அப்படிங்கிறப்போ அடுத்த ஒரு வாய்ப்பு வரும்போது அதை மிஸ் பண்ணிக்கங்க. ஆனா அது வரை ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டு படிங்க. நான் பர்சனலா சஜஸ்ட் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஜாபோட ஒரு பார்ட் டைம் அல்லது வந்து ஃபுல் டைம் கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு வேலையோட படிச்சீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ என்ன பண்றேன்னு தெரில சார், இதை நம்பியே ஃபுல்லா வந்து போயிருச்சு, இப்போ என்ன வேலைக்கு போறதுன்னு ஒன்றும் புரியல, எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு இருக்காங்க. அந்த ஒரு நிலைமை வராம அது பாதுகாக்கும்னு நான் நம்புறேன். பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஏதோ ஒரு வேலையோட நம்ம வந்து படிக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் ஆகலை அப்படின்னாலும் அந்த வேலை நம்மளை காப்பாத்திருது. ரைட், ஓகே, அப்படி எப்படியோ நமக்கு சோறு போட்டுருது, நம்மளை பார்த்துக்குது. ஒண்ணுமே இல்லாம நம்ம வந்து இறங்கி படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு மாதிரியா, ஏன்னா தனிப்பட்ட மாதிரி நானே வருத்தப்பட்டிருக்கேன். அப்படி எந்த எந்த வழியுமே இருக்காது. ஓகேங்களா? உறுதியா நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், எதுவுமே உறுதி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா வந்து வின் பண்ணிடுவோம், கன்ஃபார்ம் இதை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், கன்ஃபார்மா கிளியர் ஆயிரும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா போட்டி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. ஓகேங்க, அதுக்கு நமக்கு ஒரு வேலை இருந்தா அது சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ரைட், ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி. கிளியர் ஆகலையா, அடுத்த டைம் கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதே போல எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால ஒரு வேலையை தேடிக்கங்க, அதுதான் நல்லது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான்.